ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம ஜேஎஸ்கே சதீஷ்குமார் டைரக்ஷனில் 2025 காதலர் தினத்தன்னைக்கு வெளியான படம் தான் ஃபயர். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாலாஜி முருகதாஸ், ரக்ஷிதா மகாலட்சுமி, சாந்தினி, காயத்ரி, சாக்ஷி அகர்வால் அப்படின்னு சிங்கம்புலின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடித்து வெளியான படம் தான் ஃபயர். இந்த படத்தினோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோதெரப்பி வச்சு நடத்துகிற டாக்டர் நம்ம காசி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோதெரப்பிக்கு பெண்கள் வந்து வராங்க. அவங்க மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் வந்து அன்பாக பழகி அவங்ககிட்ட வீக்னஸான அந்த அன்பை காட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அவங்களோட பழகி அதை வீடியோவை எடுத்து வச்சு அவங்ககிட்டே பணம் பறிக்கிறது, அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கதை நடத்திட்டு இருக்காரு. அது வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இப்படி கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்திருக்கக்கூடிய படம் தான் இந்த ஃபயர். இந்த படத்தை வந்து ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இவர் ரச்சிதா மகாலட்சுமிக்காகட்டும், சாக்ஷி அகர்வால், மீதி இருக்கிற அந்த 2 பெண்கள், இன்னும் நிறைய பெண்களை ஏமாத்துவார். அந்த சீன்லலாம் பார்த்தீங்கன்னா, பரவாயில்லையே இந்த மாதிரி ஒரு கதாநாயகன் களத்தில் இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு அவர் வந்து உதவிகள் செய்வார். உதவிகள் செய்கிறதுக்கு மேலே இவர்கிட்ட ஏதோ ஒரு குரூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவர் பண்ணுவார். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த உண்மையான சுரூபம் தெரியும் போது பெண்களெல்லாம் எப்படி என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அப்ரோச் பண்ணிட்டாங்களா இல்லை என்ன டேமேஜ் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு இந்த படத்தினோட கிளைமேக்ஸாக கொண்டு போயிருக்காங்க. என்ன இந்த படத்தை வந்து ஆல்ரெடி நம்ம நிறையா கதையில் பார்த்து ரசித்த படம் தான். அது போக இந்த படத்தில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிளாமராக ஒரு சீன் வந்தால் ஒரே சீனில் அதை முடிச்சிருவாங்க ஒரு 2-3 செகண்டில். ஆனால் இதில் அப்படி கிடையாது. அது மாறி மாறி அந்த சீனை வந்து ஒரு 2 நிமிஷம் பக்கமாக அவங்க காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காகட்டும் குழந்தைகளுக்காகட்டும் இந்த படம் தேவையில்லாத படம். பெண்கள் மெயினாக பார்க்கலாம். ஏன்னா மெச்சூர்டான பெண்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நல்லவங்க மாதிரி பழகி நம்மளை வந்து மோசம் செய்யக்கூடிய ஆண்கள் யார், எப்படி அவங்க நல்லது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முழுமையாக நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பாடமாக இருக்கும். பெண்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி ஆண்கள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. இவ்வளோ விரசமாக எடுக்கிறதுக்கு தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் நம்ம விரசத்தெல்லாம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கும். அது குழந்தைகளுக்கு இந்த படம் தேவைப்படுது. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பெண்கள் கூட பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் ஒரு ஏமாத்துறாரு, ஒரு ஆள் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் ஏமாத்துறாரு அந்த கேரக்டரு. மெயினாக பணம் அதிகமாக வச்சிருக்கிறவங்க, டாக்டராக இருக்கிறாரு, பதவியில் வேறு இருக்காரு. அதனால இவர் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லி தான் எல்லா பெண்களும் ஏமாறுறாங்க. அது பெண்களுடைய தவறு கிடையாது. ஆண்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பலவீனம் இருக்குது. அந்த பலவீனத்தில் வந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும். அது மீறி போனோம்னா பெண்கள் வந்து இப்படி தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. பெண்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் எந்த இடத்துலையும் உஷாராக இருக்கணும். அவங்க வந்து எந்த ஒரு பாதிப்பும் அடைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட அவர் ஏமாந்துடக்கூடாது. பணமும் சரி பதவியும் சரி இதை காட்டி ஏமாந்தா பெண்களோட நிலைமை இப்படி தான் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதுபோல் இந்த படத்துக்கு வரக்கூடிய ஒரு காட்சிகளும் ரொம்ப இதாக இருந்துச்சு, நீளமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாமர் சாங்ஸ் தான். கிளாமர் சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஓவராகவே கொடுத்துட்டாங்க இந்த படத்தில். அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அப்புறம் வந்து ஒரு உருவம் வந்து எடுத்தோடனே ஒரு ஆளை அடித்து இழுத்துட்டு போவோம். அது யாருன்னு சொல்லி நம்ம ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த ஆள் யார், அடிச்சு இழுத்து போன ஆள் யாருன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட்டை சொல்கிறாங்க, அந்த யார் எடுத்துகிட்டு போனதுன்னு சொல்லி. அது கொஞ்சம் நம்மளுக்கு பரவாயில்ல, ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. மற்றபடி ஒரு நிறைய படங்கள் இந்த மாதிரி கதையை நாம் பார்த்துருப்போம். அதுபோல் இந்த நான் அவன் நிலை படத்தில் கூட கிட்டத்தட்ட இதே கதை தான். இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து மெச்சூர்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துக்கோங்க. குறிப்பாக கல்யாணமான பெண்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த படம் எடுத்துருக்கிறாங்க. அவங்களும் இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்தில் இருக்கிற எல்லா தெளிவான விஷயங்களும் நீங்கள் கற்றுக்கலாம். ரெண்டாவது, இவ்வளோ ஒரு கவர்ச்சியான காட்சிகள் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஆக மொத்தம் எல்லாரும் உஷாராக இருக்கணும் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கப்பட்ட படம் தான் இது. இந்த படத்துக்கு வந்து நம்ம 50 to 55 மார்க்குள்ள கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒர்த்தான படம் தான் இது. இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஆனால் குழந்தைகளும் சரி, மெச்சூர்ட் இல்லாத பெண்களும் சரி, பசங்களும் சரி இந்த படத்தை நீங்கள் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த படத்தினோட விரும்பி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.